சிசிலி வித் ராபியா சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் அவ்வளோ டேஸ்டா சூப்பர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 4 பொருள் தாங்க. இந்த 4 பொருள்ல தான் நம்ம அந்த ஐஸ்கிரீம் செய்ய போறோம். இது வந்து தேங்காய், பால் பவுடர், மில்க் மேடு, வெனிலா எசன்ஸ் அவ்வளோதாங்க. நான் தேங்காய் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இந்த தேங்காயில் வந்து ஃபுல்லாக தோல் நீக்கிடுங்க. தோல் ஏன் நீக்கிடுனா அந்த கருப்பை நம்ம வடிகட்டி எடுத்துருவோம் அப்படின்னாலும் கீழே வந்து இந்த கருப்பு வந்து இருக்கத்தான் செய்யும். அதனால அந்த தோலை எடுத்துட்டு அரைச்சுக்கணும். அடுத்து 1/2 கப்பு பால் பவுடர், 1/4 கப்பு மில்க் மேட் எடுத்திருக்கேன். நம்ம அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். என்னோட மெஷர்மெண்ட் இவ்வளோதாங்க. மீடியம் சைஸ் தேங்காய்க்கு 1/2 கப் பால் பவுடர், 1/4 கப்பு மில்க் மேடு. இப்போ இந்த தேங்காய் எல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் வந்து ஊத்தும்போது நான் உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்றேன். இந்த தேங்காய்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து நம்ம 2 பால் எடுத்துக்கணும். 2 பால் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. அதுக்கடுத்து திரும்ப 1 கிளாஸ் 1 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்தி திரும்ப அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 தடவையுமே அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பால் எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா பால் எடுத்துக்கோங்க. இந்த இந்த ஐஸ்கிரீம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது மோல்டு வந்து சின்ன சின்னதா இருக்கும் பார்த்தீங்களா? குட்டி குட்டியா இருக்கும் மோல்டு வந்து. அதனால மோல்டுல ஊத்துனா நம்மளுக்கு ஒரு 8, 9 ஐஸ்கிரீம் வந்து வரும் நம்மளுக்கு. அதே நான் வந்து சில்வர் கிளாஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சில்வர் கிளாஸ்லன்னு வரும்போது நம்ம கிளாஸ் வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். நம்ம அதில ஊத்துனோம் அப்படின்னா 5 கிளாஸ் வரும். கரெக்ட்டா 5 கிளாஸ் வரும். நீங்க வந்து உங்க வீட்ல பசங்கள்லாம் நெறைய இருந்தாங்க அப்படிங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, மோல்டுலயே ஊத்தி குடுங்க. அந்த மோல்டுல ஊத்தி குடுக்கும்போது தான் அது சின்ன சின்னதாவும் சாப்பிடலாம், கொஞ்சம் அளவாவும் சாப்பிட்டுக்கலாம். எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். இப்ப பாருங்க நான் பால் எடுத்துட்டேன். பால் எடுத்ததுக்கு அப்புறம் இதுல பால் பவுடர் நம்ம வந்து சேர்த்துக்கிறேன். பால் பவுடர் சேர்த்தாச்சு. பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டா இது கட்டி விழத்தான் செய்யும். இல்லன்னா நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் தேங்காய் பால வறுத்து கொஞ்சம் தனியாட்டு இந்த பால் பவுடர் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ஊத்திக்கோங்க. இல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் அப்படியே சேர்த்துட்டேன். அப்படியே சேர்த்ததுனால இந்த மாதிரி கட்டி கட்டியா இருக்குது. அதனால நான் என்ன பண்றேன்னா, மில்க் மேடும் சேர்த்துட்டு 1/4 கப் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் மிக்ஸி ஒரு பெரிய பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. சின்ன ஜார்லலாம் வெளியில வரும் இல்லைங்களா? அதனால ஒரு பெரிய ஜார் எடுத்துட்டு அதில நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு நான் ஊத்திக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு மில்க் மேட் ஊத்திட்டேன். ஊத்துனதுக்கப்புறம் திரும்ப ஒருக்கா கரைச்சி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு இப்போ பெரிய ஜார்ல ஊத்தி நம்ம அரைச்சுக்கணும். பாருங்க இந்த மாதிரி ஜார் பெருசா எடுத்துக்கிட்டு இதில ஊத்திக்கிறேன். இப்போ இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்க அரைச்சாச்சு. பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு நான் ஊத்திக்கிறேன். இப்போ இதுல நம்ம வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வந்து ஊத்திக்கலாம். பாருங்க இப்ப கட்டியே இல்ல, கட்டி இல்லாம இருக்குது. இப்போ வெனிலா எசன்ஸ் ஊத்திட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கணும் இப்போ. இந்த மாதிரி டேஸ்ட்ல நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே இல்லைங்க. கண்டிப்பா நீங்க வந்து இத மாதிரி செஞ்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தும் கூட நம்ம வெளியில கண்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இங்க பாருங்க நான் இந்த மாதிரி 3 கிளாஸ் சில்வர் கிளாஸ்ல ஊத்திருக்கேன். இது 5 கிளாஸ் வரும். நான் 3 கிளாஸ் ஃபர்ஸ்ட் நான் வந்து யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு பாயில் பேப்பர் நீங்க பாயில் பேப்பர் யூஸ் பண்ணலனாலும் அது வந்து நல்லா இறுகிடும். நான் வந்து மூடி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாயில் பேப்பர் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிட்டு நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு இல்லைன்னா இந்த நம்ம ஐஸ்கிரீம் மோல்டு வச்சிருக்கோம்ல அதோட ஸ்டிக் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நான் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லா நான் வந்து வச்சுட்டேன். இந்த பாருங்க இந்த மாதிரி ஃப்ரீசர்ல வச்சிருங்க. ஒரு நைட்டு ஃபுல் நான் வந்து வச்சுட்டேன். இப்போ எடுத்து இது பாருங்க. இப்போ நம்ம 5 நைட் ஃபுல்லாக்கு அப்புறம் ஏற்கனவே ஒண்ணு வந்து எங்க வீட்ல காலி ஆயிடுச்சு. காலையில எஞ்ச உடனே ஒண்ணு வந்து எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நமக்கு 2 இருக்குதுல்ல, அதை எடுத்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தம் போட்டேன். வீடியோக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடலான்ட்டு. நீங்க இந்த 2ல வீடியோ எடுத்துக்கங்க. இதை நான் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டு எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. இது பாருங்க. இப்ப 2 எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். எவ்வளோ சூப்பரா வந்துரும். இது டேஸ்ட்டு நிஜமே சொல்றேங்க. நான் வந்து
கடையில இந்த மாதிரி டேஸ்ட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே இல்ல. அந்த ஒரு டேஸ்ட் 4 பொருள் தான். இந்த 4 பொருள் அவ்ளோ டேஸ்ட்டாட்டு நம்ம வந்து வீட்லயே ஐஸ்கிரீம் செஞ்சிரலாம். சூப்பரான தேங்காய் பால் ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஐஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஆச்சும் கண்டிப்பா போட்டு விடுங்க. எல்லாரும் பாக்குறீங்க, ஆனா யாரும் லைக் போடுறது இல்ல. என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுக்காங்க. அவங்க இப்ப இந்த ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான ஒரு தேங்காய் பால் ஸ்டிக் ஐஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.